ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நியூ மாம் சேலஞ்ச் அப்படின்னு வீடியோஸ் போட்டுருக்கேன். அதில் ரிப்பீட்டடாக வர கமெண்ட்ஸ்லேருந்து நான் ஒரு வீடியோஸ் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்னக்கா பண்ணுறது அப்படின்னு ரிப்பீட்டடாக எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இது வந்து நான் லக்கிக்கு ஃபாலோ பண்ணது, இப்போ அனுப்பிட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. என்னன்னா லக்கிக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. நான் 2வது பிரெக்னன்சி ஆகுற வரையும், அதாவது 2.5 வயசு வரையுமே நான் தாய்ப்பால் தான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். ஈஸியா ஒரு 10 விஷயம் சொல்றேன். அதுல கண்டிப்பா உங்களால 5ஆவது ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆனது. நான் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? நம்ம என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாக்க, நான் வந்து தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன். எப்படி அப்படின்னாக்க, நான் டாக்டர் கிட்ட கேட்டேன், மேம் எனக்கு தாய்ப்பால் பத்துற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப ஈஸியா சில சில விஷயங்கள் டிப்ஸ் சொன்னாங்க. அப்ப அதுதான் நான் ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எப்படி அப்படின்னா, தண்ணினாக்க நார்மல் வாட்டரை விட வார்ம் வாட்டர் ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமும் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். அதுவும் வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 200 ml 250 ml வந்து ஒவ்வொரு ஃபீட் முடிச்ச உடனே, ஒரு வாட்டி பால் கொடுக்க முடிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணி அது மாதிரி நான் குடிச்சிட்டு இருந்தேன். இது எப்படின்னாக்க, நம்ம ஊர்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, இல்லை நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, நைட்ல வந்து தண்ணி குடிக்க கூடாது, ஜன்னி வச்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டு போறது நமக்கு பெஸ்ட். நான் 1 மாசம் அது மாதிரி தண்ணி குடிக்காம குழந்தைக்கு மட்டும் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணும்போது ரொம்ப டல் ஆயிட்டேன். அப்பதான் டாக்டர் கிட்ட கேட்கும்போது அது மாதிரிலாம் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமும் நைட்லயும் நீங்க தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்க எப்பவுமே சிக்கா இருக்கும்போதும் சரி, கோல்டு, ஃபீவர் வேற ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலும், நைட்ல எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் தாய்ப்பால் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிடுவாங்க. இது ஒர்க் அவுட் எனக்கு லக்கிக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஹனிபிக்கும் நாங்க அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால எப்பவுமே உங்க குழந்தை வந்து கோல்டோ ஃபீவரோ இருக்கும் அப்படின்னா தாய்ப்பால் பகல்ல கொடுக்கறது இதோட பெஸ்ட் என்ன அப்படின்னா, நைட் எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து அலாரம் வச்சு எழுந்து 6 மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டே இருங்க. கொடுத்து முடிச்சிட்ட உடனே ஒரு கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர் கொடுங்க. தானாவே உங்களுக்கு பால் வந்து உற்பத்தி ஆயிடும். ஓகேவா? ஸோ சுடு தண்ணி, ரொம்ப கொதிக்கிற தண்ணியில வெத வெதன்னு இருக்கிற சுடு தண்ணி நீங்க கண்டினியூஸா குடிச்சீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறம் தாய்ப்பால் ஆட்டோமேட்டிக்கா சுரக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு பச்சை வேர்க்கடலை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை வேர்க்கடலை இயல்பாவே. நான் வந்து இந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது நான் ரிப்பீட்டடா சாப்பிட்டுட்டே இருந்தேன். 2.5 வயசு வரையுமே தாய்ப்பாலுக்காக நானு வேர்க்கடலை வந்து வாரத்துல 2 வாட்டி அது மாதிரி எடுத்துக்கேன். டெய்லி உங்களால ஒரு கப் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்க முடியும் அப்படின்னா பச்சை வேர்க்கடலை. 3வது விஷயம் அப்படின்னா பூண்டு. பூண்டு நானு நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன். பூண்டு வந்து நீங்க பாலோட ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல எந்த காரக்குழம்புல, எந்த பொரியல்ல எதுல இருந்தாலும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய 10 பல் பூண்டாவது டெய்லி நீங்க சாப்பிடுற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூண்டு. இன்னொன்னு வந்து இந்த கீரைங்க. கீரைங்க அப்படின்னாக்க நான் குறிப்பா வந்து முருங்கைக்கீரை இருக்குல்லையா, அது சூப் சாப்பிடுறது, இல்ல சாதா கீரையில கூட பொரியல் பண்ணிட்டாங்கன்னா அந்த தண்டெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு சூப் குடிக்கிறது, அந்த மாதிரி சூப் அதிகமா எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு தாய்ப்பால் ரொம்ப ஈஸியா சுரக்கும். இது எல்லாமே வீட்ல கிடைக்கிற விஷயம் தான். இன்னொன்னு பால். இயல்பா நம்ம பால் குடிக்காத ஹேபிட் இருந்தாலும் சரி, தாய்ப்பால் குடுக்குறவங்களுக்கு கால்சியமும், விட்டமின் டியும் ரொம்ப அவசியம். அதனால நீங்க அந்த டைம்ல ஒரு கிளாஸ் பால் வந்து கம்பல்சரி குடிங்க. பசுமாட்டு பாலா இருந்தா ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? பாலு, தண்ணி நிறைய குடிக்க போறீங்க. கீரை எடுத்துக்க போறீங்க. அதுக்கப்புறமா பூண்டு சாப்பிட போறீங்க. ஓகேவா? நான்வெஜ் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு எப்ப நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்களோ, அப்பத்துலருந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுலயும் வந்து மீன். நீங்க நான்வெஜ்ன்னும் போது மட்டன், சிக்கன் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுலயும் மீன் வந்து என்ன அப்படின்னாக்க, சுறா மீனும், நெத்திலியும் உங்களுக்கு பால் சுரப்பு அதிகமா இருக்கும். சரி, கருவாடு அப்படிங்கும்போது நான்வெஜ் அதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க கொஞ்சம் டிலே ஆகும். கருவாடு எல்லாம் சாப்பிட்டேன். ஸோ அந்த கருவாடு ட்ரை ஃபிஷ் சாப்பிடுறதுல அப்படின்னாக்க திரிக்க மீன் அப்படின்னு கருவாடு இருக்கும். அதுக்கப்புறமா பால் சுறா கருவாடு இருக்கும். இந்த 2மே வந்து நமக்கு பால் சுரப்பு அதிகமா பண்ணும். ஓகேவா? இந்த 2 விஷயம் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால் சுரப்பு அதிகமா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து என்னன்னாக்க காய்கறியில வந்து கேரட்டும், பீட்ரூட்டும் ரொம்ப எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பால் சுரப்பும் அதிகமாகும். ஓகேவா? வேற என்ன விஷயம் அப்படின்னா டேட்ஸு, பாதாம், முந்திரி, அப்புறமா ஃபிக் இதெல்லாம் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பால் சுரப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தண்ணி, இந்த டேட்ஸ் எல்லாம் விட இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள். இதெல்லாம் உங்களால கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவா அப்படின்னும் போது டேட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து காஞ்ச வத்தல் இருக்கு இல்லைங்களா, அது சாப்பிட்டாலும் உங்களுக்கு பால் சுரப்பு அதிகமா இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள். இதை எது கிடைக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க. குறிப்பா தண்ணி நிறைய குடிச்சாதான் பால் சுரப்பு அதிகமா இருக்கும். அதாவது நான் எல்லாத்தையும் சாப்பிடுறேன் ஆனா தண்ணி குடிக்கல அப்படின்னா பால் சுரக்கவே சுரக்காது. நம்ம உடம்புல நிறைய தண்ணி போனாதான் நம்ம கொடுக்குற தாய்ப்பால்லையும் 70% வாட்டர் இருக்கு. அதனால வந்து நம்ம உடம்புல இருந்து தண்ணி நிறைய போகிட்டே இருக்கும் நம்ம பால் கொடுக்கும் போதெல்லாம். அதனால நம்ம நிறைய தண்ணி குடிச்சோம் அப்படின்னாக்க நமக்கு பாலும் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து வெந்தயம்.
நிறைய பேர் நீங்க வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரு கிளாஸ் வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு நைட் நீங்க ஊற வச்சுட்டு காலைல வெந்தய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பால் சுரப்பு ரொம்ப ஈஸியா சுரக்கும். ஸோ வெந்தயம் கம்பல்சரி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா பால் சுரப்பு இருக்கும். ஸோ வெந்தயம் ஊற வச்சு ஒரு கிளாஸ், அதுக்கு அடுத்து வந்து காலையில் நீங்க சாப்பிட்றது, வெந்தயம் முளைக்கட்டை வச்சு அதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களுக்கு பால் சுரப்பு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க ரஸ்க். நிறைய பேர் வந்து குழந்தைங்க டெலிவரி ஆனவங்கள பார்க்க வரும்போது ரஸ்க் வாங்கிட்டு வருவாங்க. அது எப்படின்னாக்க பால்ல தொட்டு சாப்பிடவோ இல்லை நார்மலாவோ நீங்க ரஸ்க் சாப்பிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு பால் சுரப்பு அதிகமா இருக்கும். ஓகேவா? இதை நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியல. ஆனா ரஸ்க் சாப்பிட்டா ஈஸியா வந்து பால் சுரப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ ரஸ்க் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் இது இருக்கும். ஓகேவா? நான் ஃபாலோ பண்ற விஷயம் என்னன்னா நிறைய தண்ணி குடிக்கிறேன், பால் குடிக்கிறேன், பூண்டு சாப்பிடணும். பூண்டு பாலா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கீரை, காய்கறிகளை பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறம் மற்ற எந்த காய்கறி இருந்தாலும் சரி, கீரை என்ன கிடைச்சாலும் எல்லா கீரையுமே எடுத்துக்கோங்க. ரஸ்க் சாப்பிடுங்க, அது ஈஸியா இருக்கும். வெந்தய தண்ணி ஊற வச்சு குடிங்க, அது ரொம்ப ஈஸியா. வீட்ல டெய்லி வெந்தயம் இருக்கும், அது ஊற வச்சு குடிக்கிறதுனால உங்களுக்கு பால் சுரப்பு அதிகமாகும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா மீன்ல வந்து பால் சுறாவும் நெத்திலியும், கருவோடு அப்படின்னா திரிக்க மீன் கருவோடும், நெத்திலி இது திரிக்க மீன் கருவோடும், அப்புறமா பால் சுறா கருவோடும், இன்னொன்று ஊர் சைடில் இருக்கவங்களுக்கு ஏரி கருவோடு அப்படின்னு விற்பாங்க. அந்த கருவோடு வாங்கி சாப்பிட்டாலும் பால் சுரப்பு அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? சுண்ட வத்தல், அதாவது காஞ்ச வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வத்தல், அப்புறம் டேட்ஸ், நட்ஸ், இது எல்லாமே சாப்பிட்டா பால் சுரக்கும். இன்னொரு விஷயம், நம்ம பால் கொடுக்கணும் 1 இயருக்கு நம்ம கம்ப்ளீட்டா பால் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட்ல குழந்தைக்கு பால் பத்துதா அப்படின்ற எண்ணத்தை ஓரம் கட்டிட்டு ரிலாக்ஸா நம்ம கொடுக்குற பால் குழந்தைக்கு பத்துது அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க பால் கொடுக்க ஆரம்பிங்க. டென்ஷனை அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் சுரப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? அது குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம டென்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டென்ஷன் இல்லாம ஓகே நம்ம குழந்தைக்கு பால் பத்தும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நீங்க பால் கொடுங்க. ப்ரெஷர் இல்லை, டென்ஷன் இல்லை அப்படின்னாலே நமக்கு அதிகமா பால் சுரக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்ம பால் கொடுக்கும்போது நம்மளுடைய இந்த நல்ல ஒரு அந்த 1 இயர் ரொம்ப ஒரு நல்ல பாண்ட், அந்த பாண்டை நம்ம இது பண்ணிக்க வேணாம். குழந்தைங்க நம்ம கூடவே படுக்க வச்சு குழந்தை நம்மள டச் பண்ணிட்டு தூங்கும்போது நம்மளோட அந்த ஸ்கின் டச் இருந்தாலே பால் சுரப்பு அதிகமா இருக்கும். ஆமா. ஏன்னா இப்போ நம்ம ஒரு குழந்தைய தொட்டியில போட்டு நம்ம ஒரு இடத்துல படுத்தோம் அப்படின்னாக்க, அதை விட குழந்தை நம்ம கூடவே இருந்துச்சு அப்படின்னா பால் சுரப்பு இருக்கும். அது குழந்தை பிறந்த உடனே நம்ம மேல போடுவாங்க. ஓகேவா? அது என்னன்னா குழந்தை நான் வந்துட்டேன் அப்படின்னும்போது நம்மளுடைய ஹார்மோன்லாம் இது பண்ணி நமக்கு பால் சுரக்க ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட படுக்க வச்சுக்கிட்டீங்கனாலும் பால் சுரப்பு இதுவா இருக்கும். டச்னா இந்த கிளாத்தும் டச் இல்ல. நான் அந்த ஸ்கின்னும் நம்மளோட ஸ்கின்னும் டச் ஆகுது. ஓகேவா? இந்த கை அந்த கையோடு டச் ஆகும்போது நமக்கு ஈஸியா பால் சுரப்பு இருக்கும். குழந்தைய நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கூட நமக்கு பால் சுரப்பு அதிகமாகும். அதுதான் உண்மை. நம்மளுடைய ஹார்மோன் வந்து ஐயோ நம்ம குழந்தைக்கு பால் வரணும் அப்படின்ட்டு தானாவே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நிறைய தண்ணி கொடுங்க. ஹாப்பியா, என்ஜாயா இந்த மதர்ஹுட்டை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பால் வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட். எல்லாம் ஃபார்முலா மில்க், வேற எந்த இது சப்ளிமெண்ட்ரி கொடுத்தாலும் அதை விட தாய்ப்பால் ரொம்ப பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால பால் கொடுக்க முடியும்னு நினைச்சிட்டு கொடுங்க. ரொம்ப ஈஸியா தாய்ப்பால் சுரக்கும். ஹாப்பியா இந்த மதர்ஹுட்டை என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். இதுதான் நான் லக்கி ஃபாலோ பண்ணது, அனுபவிக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு தேங்க்யூ. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.